அப்போ ஒட்டகமும் பன்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு இறைவனை காட்டி கொடுத்துரும் ஆக்சுவலாக. ஸோ ஒட்டகம் பன்றின்னு சொல்லும். ஏன்னா அன்னைக்கு நம்ம மோசடி காலத்தில் சேன் சுற்றிட்டு இருந்தோம், நம்ம எல்லாத்தையும் தவிர்த்துட்டாங்க. இன்னைக்கு என்ன முகமது நபி ஒன்றை மட்டும் சேர்த்துக்கிட்டா சொல்லும் போது ஒட்டகம் சொல்லும் இவருக்கு உண்மையான இறைவன் தெரியல அப்படின்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய அன்பு சகோதரர்களே, ஒட்டகம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம், அது அருவருப்பான விஷயம். அது நீங்கள் கடவுள் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க பைபிளில். அந்த இறைவன் தான் முகமதுல பேசியிருப்பார் என்றால் நிச்சயமாக திருப்பியும் சொல்லியிருப்பாரு, முகமது நீங்கள் ஒட்டகத்தையும் சொல்லுங்க தவிர்க்கப்பட வேண்டியது சொல்லி. ஆனால் அப்படி சொல்லலை. ஏனென்றால் இது இவராக எழுதின விஷயம், இது இவராக எழுதின மார்க்கம், இதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பைபிள் இறைவனும் குரான் இறைவனும் ஒரு இறைவன் கிடையாது. நீங்கள் பைபிளில் குரானில் சொல்லப்பட்ட எந்த தீர்க்கதரிசியின் கதையும் எங்களுடைய உண்மையான கதைகளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. வேணுமென்றால் நீங்கள் பைபிளையும் குரானையும் சேர்த்து வாசிச்சு பாருங்கள், கடவுள் உங்களுடைய ஆசீர்வதிக்கட்டும். மற்றும் நம்ம இன்னொரு